ஹலோ ஸ்பிரண்ட்ஸ், இது எலைட் ஜூமிங். இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னா HDI மற்றும் PQLI இவற்றிற்கான வேறுபாடுகள். மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இந்த குறியீடானது பொதுவாக ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு, அதாவது UNDP என்ற அமைப்பினால் வெளியிடப்படுகிறது. இந்த குறியீடானது முதல் முறையாக 1990 அறிவிக்கப்பட்டது. ஒரு அரசாங்கம் ஆனது தன் நாட்டு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய இந்த HDI குறியீட்டை பயன்படுத்துகிறது. HDI முக்கியத்துவம் கருதி இந்தியாவில் இது 3 முறைமைகளில் கணக்கிடப்படுகிறது. அவை நாட்டின் அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் தயாரிக்கப்படும். விளக்கம்: HDI என்பது பாகிஸ்தானை சேர்ந்த பொருளியல் அறிஞர் மஹப் உல் ஹக் மற்றும் இந்தியாவின் அமர்த்யா சென் குமார் ஆகியோரால் 1990 உருவாக்கப்பட்டது. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவு, கல்வி அறிவு, வாழ்க்கை தரம் ஆகியவற்றை சார்ந்தது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள வாழ்க்கை தரம் என்பது வேறொன்றும் இல்லை, ஒருவர் நல்ல வருமானம் இருந்தால்தான் அவருடைய வாழ்வானது பொருளாதார அடிப்படையில் தரமிக்கதாக இருக்கும். எனவேதான் வாழ்க்கை தரமானது வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. மனித மேம்பாட்டு குறியீடானது மேம்போக்காக கணக்கிடப்படுவதில்லை. அதானது முதலாவதாக ஆய்வுகள் முடிந்த பின் அந்த ஆய்வின் குறைந்தபட்ச மதிப்பீடும் அதிகபட்ச மதிப்பீடும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த குறைந்தபட்ச மதிப்பீடும் அதிகபட்ச மதிப்பீடும் பொதுவாக 0 to 1 இடையேயான எண்ணளவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பின் அதிலிருந்து கிடைக்கும் ஒரு உத்தேசமான உண்மை மதிப்பு எடுத்துக்கொள்ளப்படும். ஃபார்முலா: மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஈக்குவல் டு உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு பை அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு என்ற சூத்திரத்தின் அடிப்படையில் மனிதவள மேம்பாடு குறியீடு நிர்ணயிக்கப்படுகிறது. இந்தியாவில் திட்டக்குழுவானது 2011 இத்தகைய அடிப்படையில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இதில் சொல்லப்படுவது யாதெனில் 1980 முதல் 2011 வரை இந்தியா மனிதவள குறியீட்டில் முன்னேறி இருக்கிறது என்பதை. 1981 0.302, 2011 0.472. இருப்பினும் உலக அளவில் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபை அல்லது UNDP 2016 வெளியிட்ட மனித மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கையில் மொத்தம் 188 நாடுகள் இடம்பெற்றது. இதில் இந்தியாவானது 131வது இடத்தையே பிடித்தது. இது இந்தியாவானது ஒரு நடுத்தர அளவிலான மனித மேம்பாட்டு வலயத்திற்குள் உள்ளதை காட்டுகிறது. இதற்கு காரணம் என்னவெனில் 2016வது ஆண்டிற்கான மனிதவள மேம்பாட்டு அறிக்கையில் இந்தியாவில் உடல்நலம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் போதுமான அளவு முன்னேற்றம் காணப்படாததால் 27% சரிவிற்கு உள்ளாகியது. 2010 0.580, 2015 0.624. கருத்து வேறுபாடு: இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கீட்டின் மீது பிஸ்வஜித் குஹா என்பவர் சில குறைகள் இருப்பதாக கூறுகிறார். அது என்னவெனில், மனிதவள மேம்பாட்டு குறியீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கியமான சில அம்சங்களை புறக்கணித்ததாக அவர் கருதுகிறார். எனவே பிஸ்வஜித் குஹா ஒரு புதுமையான HDI முறையை உருவாக்கினார். அந்த HDI முறையானது 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடு கொண்டது. அவை HDI 1, 2, 3, 4. இதில் HDI 1 என்பது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித வள மேம்பாட்டு அறிக்கையை பொறுத்தமையும், இத்துடன் HDI 2 வாழ்க்கை தரம், HDI 3 வறுமை ஒழிப்பு, HDI 4 நகரமயமாதல் ஆகிய பரிமாணங்களை சேர்ப்பதன் மூலமே ஒரு துல்லியமான மனித மேம்பாட்டு குறியீட்டை அளவிட முடியும் என HDI முறையை விரிவுபடுத்தினார். HDI தரவரிசையில் முதல் 3 நாடுகள் நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. வாழ்க்கை தர குறியீட்டு எண் PQLI. வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் மோரிஸ் டி மோரிஸ். இதன் நோக்கமானது ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை அளவிடுவதே. வாழ்க்கை தர குறியீடு என்பது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, குழந்தை இறப்பு விகிதம், கல்வி அறிவு இவற்றை சார்ந்தது. HDI ஆனது 0 to 1 என்ற அளவில் மதிப்பிடப்படுவது போல வாழ்க்கை தர குறியீடு PQLI ஆனது 1 to 100 என அளவிடப்படுகிறது. இதில் 0 என்பது ஒரு நாட்டின் மோசமான நிலைப்பாட்டையும் 100 என்பது ஒரு நாட்டின் சிறப்பான நிலைப்பாட்டையும் காட்டுகிறது. ஒரு நாடானது எதிர்பார்க்கப்படும் ஆயுளுக்கான குறியீட்டில்
100 என்ற எண்ணை பெற்றிருந்தால் அதன் பொருள் 77 வருட ஆயுளுக்கு சமமானது. ஸ்வீடன் நாடு 100 என்ற எண்ணை 1973லேயே அடைந்துவிட்டது. இதுவே ஒரு நாடானது 1 மற்றும் 1க்கு கீழ் பெற்றிருந்தால் அதன் பொருள் 28 வருடங்களுக்கு சமமானது. கயானா பிசவு என்னும் நாடு 1க்கு கீழ் மோசமான நிலையில் காணப்படுகிறது. HDIக்கும் PQ எல்லைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடு என்னவெனில், HDIயில் வருமானம் என்பது அளவிடப்படும், ஆனால் PQ எல்லையில் வருமானமானது நீக்கப்படுகிறது. காரணம், PQ எல்லை என்பது முழுக்க முழுக்க உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறிக்கிறது. ஆனால் HDI என்பதோ உடல் மற்றும் பணம் இரண்டையும் சார்ந்து குறிப்பிடப்படுகிறது. இதே மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எலைட் ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.